வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உலகில் அமைதியான சூழல் ஏற்பட வேண்டும். உலக பொருளாதாரத்தை உறுதியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பிரிக்ஸ் மாநாட்டுக்கு புறப்பட்ட நரேந்திர மோடி நம்பிக்கை. ஹைதராபாத்தில் 2 மாநில கூட்டு போலீஸ் படையை நிறுத்த கடும் எதிர்ப்பு. தெலுங்கானா மாநிலத்தின் அங்கம் என்று முதல்வர் சந்திரசேகர ராவ் திட்டவட்டம். மேற்கு வங்க மருத்துவமனையில் பச்சிளங்குழந்தைகள் பலி எண்ணிக்கை 12ஆக உயர்வு. தொடர் சோகத்தால் பெற்றோர் பீதி. விரிவான செய்திகள். பிரேசில் நாட்டில் நடக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானத்தில் ஞாயிறன்று புறப்பட்டார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாடு பிரேசிலில் உள்ள போர்த்தலேசா நகரில் 15, 16ஆம் தேதிகளில் நடக்கிறது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து புறப்பட்டார். ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்று அங்கிருந்து பிரேசிலுக்கு செல்லும் மோடியுடன் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆர்.கே. தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங்கும் சென்றனர். புறப்படும் முன் மோடி வெளியிட்ட அறிக்கையில் பிரிக்ஸ் நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாடுகளின் தலைவர்களுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த தான் மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உலகின் பல பகுதிகளில் அரசியல் கிளர்ச்சி, போர், மனிதநேய நெருக்கடிகள் நடந்து வரும் சூழலில் பிரிக்ஸ் மாநாடு நடக்கவிருப்பதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள மோடி, உலகில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவது குறித்து பிரிக்ஸ் மாநாட்டில் தான் விவாதிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் உலக பொருளாதாரத்தை உறுதியான நிலைக்கு கொண்டு செல்வது குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப் போவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் பல்வேறு வளரும் நாடுகளில் கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் நோக்குடன் துவக்கப்பட உள்ள பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கியை உருவாக்குவது குறித்தும் மாநாட்டில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் வங்கியின் தலைமையகத்தை டெல்லியில் நிறுவ இந்தியாவும், ஷாங்காயில் உருவாக்க வேண்டுமென சீனாவும் வலியுறுத்துவதால் சர்ச்சை நிலவுகிறது. ஹைதராபாத்தில் 2 மாநில கூட்டு போலீஸ் படையை உருவாக்க மத்திய அரசு தெரிவித்த யோசனையை தெலுங்கானா மாநில அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 10 மாவட்டங்களுடன் தெலுங்கானா மாநிலம் கடந்த ஜூன் 2ஆம் தேதி உதயமானது. அதைத் தொடர்ந்து 13 மாவட்டங்களுடன் ஆந்திர பிரதேச மாநிலம் செயல்பட துவங்கியது. ஹைதராபாத் தெலுங்கானா வசம் போனாலும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத்தே பொது தலைநகராக இருக்கும் என்றும், ஹைதராபாத்தில் சட்டம் ஒழுங்கை பேணும் பொறுப்பு 2 மாநில கவர்னரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பிரிவினையின் போது முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ஹைதராபாத்தில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க 2 மாநிலங்களின் போலீஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய கூட்டு போலீஸ் படையை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. அதோடு பிரிவினை அமலுக்கு வந்த நாளில் இருந்து ஹைதராபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஆந்திர மாநிலத்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதாகவும் அச்சுறுத்தப்படுவதாகவும் வரும் புகார்களை விசாரிக்க சிறப்பு போலீஸ் படையை உருவாக்கவும் மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. தெலுங்கானா அரசிடம் இந்த திட்டத்தை மத்திய அரசு தெரிவித்த போது முதல்வர் சந்திரசேகர ராவ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தெலுங்கானா அரசு சார்பில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஹைதராபாத் பொதுவான தலைநகராக இருந்தாலும் தெலுங்கானா மாநிலத்தின் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் வசம் இருப்பதால் ஹைதராபாத்தில் 2 மாநில போலீசாரை உள்ளடக்கிய கூட்டு போலீஸ் படையை உருவாக்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெலுங்கானா அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கவனிக்க கூட்டு போலீஸ் படை அமைக்கும் திட்டத்தை கடுமையாக எதிர்த்து வரும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ், ஹைதராபாத்தில் சீமாந்திராவைச் சேர்ந்த ஒருவர் கூட தாக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். மேற்கு வங்க மருத்துவமனையில் ஞாயிறன்று மேலும் 5 பச்சிளங்குழந்தைகள் இறந்ததைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த வெள்ளியன்று துவங்கி அடுத்தடுத்து குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி இறந்தன. 24 மணி நேரத்தில் 7 குழந்தைகள் இறந்தன. ஊட்டச்சத்து குறைபாடு, சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகளால் குழந்தைகள் இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் ஞாயிறன்று மேலும் 5 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி இறந்தன. இறந்த குழந்தைகள் அனைத்துமே பிறந்து 30 நாட்கள் கூட ஆகாதவை. இதனால் பெற்றோர் மத்தியில் பீதி அதிகரித்துள்ளது. மால்டா மருத்துவமனையில் பச்சிளங்குழந்தைகள் இறப்பது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தொடர்கதையாக நடந்து வருவதாகவும், இறப்புக்கான மூல காரணத்தை கண்டறிந்து இந்த அவல நிலையை தடுக்க வேண்டுமெனவும் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட வங்கியின் கோப்புகள் பத்திரமாக உள்ளதாகவும் அவை வேறு கிளைக்கு மாற்ற வேண்டும் என்றும் வங்கி முதன்மை பொது மேலாளர் தெரிவித்துள்ளார்.
சென்னை பாரிமுனையில் உள்ள 110 ஆண்டு பழமையான கட்டடத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் சென்னை வட்டார தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது. சனிக்கிழமை மாலை இக்கட்டடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் வங்கியின் பொது மேலாளர் சூரிய பிரகாஷ் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை ஞாயிறன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடிக்கையாளர்களின் கோப்புகள் பத்திரமாக உள்ளதாகவும் 48 மணி நேரத்தில் அவை வேறு கிளைகளுக்கு மாற்றப்படும் என்றும் அது தொடர்பான தகவல்கள் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். We have had an assessment of what exactly has happened. We find that the locker room is pretty safe and the major documents are all safe. Whatever damage has happened, it has happened to the counters, the furniture and some regular correspondence. I think we will be in a position to work from alternate sites from tomorrow onwards. We are trying to clear the debris and we are also trying to move the lockers to alternate sites. Hopefully we will be in a position to do it by tomorrow or maybe by day after tomorrow. The public should not panic. That is the most important thing. All their valuables, all their cash, all their savings, data, everything is safe with us. இக்கட்டடத்தை IIT வல்லுநர் குழு நேரில் ஆய்வு செய்தனர். முழுமையான சேத விவரங்கள் காப்பீட்டு நிறுவனத்தின் ஆய்வுக்கு பின்னரே தெரியவரும். கட்டடத்தின் உறுதித்தன்மையை தொல்லியல் துறை வல்லுநர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று இலங்கை சிறையிலிருந்து தாயகம் திரும்பிய மீனவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். கடந்த மாதம் 29 மற்றும் ஜூலை 6ஆம் தேதிகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட 37 மீனவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். இனிமேல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மீனவர்கள் தெரிவித்தனர். 8 மணி இருக்கு நெய் வந்து எங்களை பிடிக்கும் போது நாங்க நேரிட்டு பிடிக்கிற அளவுக்கு தப்பிச்சு ஓடணும். எங்களை மட்டும் போட்டு நெய் போட்டு வச்சு ஒரு துரத்தி முட்டுறாப்புல புள்ள போட்டு நாங்க ஓட அவ்வளவு ஓடல வளைஞ்சான் கிடந்துச்சு. எங்களை அணைக்காத அளவுக்கு போட்டு அட்டில முட்டுறாப்புல போட்டு புள்ள முட்டி அரை போட்ட தண்ணி ஆயிருச்சு. தனியா தார போதுன்னு சொல்லி கத்துறோம். அதுக்கப்புறம் சுலோ பண்ணிட்டு தாந்தா தாரட்டு அப்படின்னு சொல்றாப்புல. வேற எங்களுக்கு மடி இதெல்லாம் வெட்டி விட்டு மடி இதெல்லாம் ஹெல்ப் போனோம். கரை ஒன்று போய் நைட் 22 நைட்டு பிடி அடிக்கடிக்கெல்லாம் செய்யல. கரை ஒன்று போட்ட பொறுக்கு வச்சுட்டாப்புல. எந்த போட்டும் கேரண்டி கிடையாது. ஓனருக்கு வந்து எங்க போட்டு குத்துறாங்க கிடையாது. போட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. சொன்ன அவங்க யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. போட்டு கரை தான் பொறுத்துதான் இருக்கு. எங்க போட்டு நாங்க போன போட்டு. இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்திய வருகையால் தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் நடந்த போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று ஓடினர். போதைப் பொருட்களினால் ஏற்படும் அவலம் சீர்கேட்டை எடுத்துக் கூறும் வகையில் திருச்சியில் ஞாயிறன்று மாரத்தான் போட்டி நடந்தது. மாநகராட்சி கமிஷனர் தண்டபாணி ஓட்டத்தை துவக்கி வைத்தார். ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலையில் இருந்து அண்ணா விளையாட்டு மைதானம் வரை இந்த ஓட்டம் நடந்தது. இன்றைய தினம் DOF ரத்த தான கழகத்தின் சார்பில் போதை பழக்கத்திற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக மாணவ மாணவிகளையும் கல்லூரி மாணவர்களையும் இன்னும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து திருச்சியிலே ஒரு மாரத்தான் சாலை ஓட்டம் என்பது நடத்திட உள்ளோம். இந்த போட்டியில பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கு பெறுவதற்கு இன்றைய தினம் வருகை தந்துள்ளனர். இந்த போட்டியானது மாம்பழச்சாலையில் ஆரம்பித்து அண்ணா விளையாட்டு அரங்கம் வரை நடக்க உள்ளது. வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு பரிசு தொகை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் என்பது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான பிரிவில் ராஜராஜன், வேணுகோபால், சுருளி மற்றும் பெண்களுக்கான பிரிவில் கஸ்தூரி, கிருத்திகா, மகாலட்சுமி ஆகியோர் முதல் 3 இடங்களை பிடித்தனர். இவர்களுக்கு ஊக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. தஞ்சை அரசு மருத்துவமனையில் 2வது நாளாக பாம்பு பிடிக்கும் பணிகள் தொடர்ந்த நிலையில் கடும் விஷத்தன்மை கொண்ட 7 பாம்புகள் பிடிபட்டுள்ளன. தஞ்சை ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையை சுற்றிலும் புல் புதர்கள் மண்டி கிடக்கின்றன. அங்கிருந்து திடீரென பாம்புகள் மருத்துவமனைக்கு அடிக்கடி புகுந்து விடுகின்றன. இதனால் நோயாளிகள் அவதிப்படுகின்றனர். தொடர் புகார் காரணமாக கடந்த 2 நாட்களாக வனத்துறையினர் பாம்பு பிடிக்கும் பணியில் தீவிரமாகி உள்ளனர். இதுவரை 7 பாம்புகள் பிடிபட்டுள்ளன. தஞ்சை ராஜா அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா பாம்புகள் நடமாட்டெல்லாம் அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் புகாரா சொல்லி வனத்துறை மூலமா பாம்பு 6-7 பாம்பு பிடிச்சிருக்காங்க. எல்லாம் நெசவுள்ள பாம்பு. இதனால வர நோயாளிகளுக்கும் பயமா இருக்குது. இது அரசாங்கம் வந்து அப்பப்ப நிர்வாகம் வந்து கண்காணிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பயம் இல்லாம இருக்கும். அது மாதிரி இந்த புதர் மாதிரி எல்லாம் இருக்கு பின்னாடி. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தினாங்கன்னா இந்த பாம்பு நடமாட்டங்கள்லாம் இருக்காது. வர நோயாளிகளுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். பாம்பு பிடிக்கும் பணி 1 வாரத்திற்கு நீடிக்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
ஊர் பெயர் பிரச்சினைக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி சமையல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை அடுத்துள்ளது சிதம்பராபுரம், யாக்கோபுபுரம். இந்த ஊரில் ஒரே சமூகத்தவர்கள் இந்து, கிறிஸ்துவர் என இரு பிரிவாக வசிக்கின்றனர். இந்துக்கள் வசிக்கும் பகுதி சிதம்பராபுரம் எனவும், கிறிஸ்தவர்கள் வசிக்கும் பகுதி யாக்கோபுபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாயத்து அலுவலகத்தில் சிதம்பராபுரம், யாக்கோபுபுரம் என சேர்ந்தே குறிப்பிடப்படுகிறது. இக்கிராமத்தில் உள்ள 3 வார்டுகளில் முதல் வார்டு சிதம்பராபுரம் எனவும், 3வது வார்டு யாக்கோபுபுரம் எனவும் உள்ளது. 2வது வார்டில் ஊராட்சி அலுவலகம் உள்ளதால் அதை எந்த பெயரில் குறிப்பிடுவது என்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சிதம்பராபுரம் என குறிப்பிடலாம் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. இதை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் செயல்படுத்த முனைந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாக்கோபுபுரம் மக்கள் ஊரை விட்டு வெளியேறி 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தோட்டத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாக்கோபுரம் ஊர்ல குடியிருந்து வர 300 வருஷத்துக்கு மேலாக எங்களுடைய ரெக்கார்டுகள், அரசு ஆவணங்கள் எல்லாமே எங்க தலைமுறை 11 தலைமுறைக்கு மேல இருந்துகிட்டு இருக்கும். அரசு ஆவணங்கள் 1914 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாளில இருந்து யாக்கோபுரம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியை ஆவணங்களை எல்லாம் மறைச்சு சேம்பரபுரணி மாத்தக்கு ஒரு சமூக விரோத கும்பல் முயற்சிக்குது. அதுக்கு உடந்தையாக மாவட்ட நிர்வாகமும் சில அரசு அதிகாரிகளும் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து யாக்கோபுரத்தை சேம்பரபுரமாக மாற்றதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காகவும் நாங்க தெரிய வருகிறோம். இந்த ஆர்டர் உடனடியாக ரத்து செய்யணும். இது ரத்து செய்யாத வரைக்கும் ரத்து செய்து யாக்கோபுரம் பகுதியை யாக்கோபுரமாக அறிவிக்கணும்னு சொல்லி எங்க கிராம மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். கோரிக்கை கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டத்தை நாங்க கைவிட போறதா இல்ல, விரிவுபடுத்த தான் போறோம். அங்கேயே சமையல் செய்து சாப்பிட்டு வசித்து வருகின்றனர். ரேஷன் கார்டு, அடையாள அட்டைகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து உள்ளனர். மறுகூட்டலில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைத்ததால் மாநிலத்தில் 2ஆம் இடத்தில் இடம் பிடித்துள்ளார். நாகர்கோவிலை அடுத்த ஈத்தா மொழியைச் சேர்ந்த பிரபாகரனின் மகள் கௌசல்யா. இவர் நாகர்கோவிலில் அல்போன்சா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். கடந்த SSLC தேர்வில் இவருக்கு 491 மதிப்பெண் கிடைத்தது. சமூக அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் கிடைக்கும் என கௌசல்யா எதிர்பார்த்த நிலையில் 93 மதிப்பெண்ணே கிடைத்தது. இதையடுத்து மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்தார். மறுகூட்டலில் கூடுதலாக 7 மதிப்பெண் கிடைக்கவே மொத்த மதிப்பெண் 498 ஆனது. இதையடுத்து கௌசல்யா தரவரிசை பட்டியலில் மாநில அளவில் 2ஆம் இடமும், குமரி மாவட்டத்தில் முதலிடத்தையும் பிடித்தார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ரிசல்ட். நான் வந்து இனிஷியலா 498 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ரிசல்ட் அன்னைக்கு 491 ஒன்னே லைட்டா அப்செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரீகவுண்டிங் போடலாம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் நம்பிக்கை இருந்தது, அதனால ரீகவுண்டிங் போட்டோம். ரீகவுண்டிங்ல எனக்கு 7 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு சோசியல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டர், ஃபாதர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. கௌசல்யாவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, பள்ளி தாளாளர், ஆசிரியைகள் பாராட்டினர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றம் இல்லை. 1 சவரன் தங்கம் 21,704 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,713 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 49 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 46,325 ரூபாயாக இருந்தது. யோகா தியானத்தின் ஒரு பகுதியாக மூளைக்கு தரும் பயிற்சியால் கோவை மாவட்ட குழந்தைகள் அரிய பல சாதனைகளை செய்து வருகின்றனர். பயம், ஆர்வமின்மை, சோம்பேறித்தனத்தால் குழந்தைகள் அடிக்கடி சோர்வடைந்து விடுகின்றனர். இவர்களுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் மூளைக்கு வேலை எனும் புதிய பயிற்சி அளிக்கும் மையங்கள் கோவையில் அதிகரித்துள்ளன. யோகா, தியானம் போன்ற கலைகளின் ஒரு பகுதியாக இப்பயிற்சி பள்ளிகள் குழந்தைகளின் போக்கிலேயே கற்றுத்தரப்படுவதால் அவர்கள் புத்துணர்வு பெறுகின்றனர். பல்வேறு சாதனைகளையும் செய்கின்றனர். கோவை வெங்கடாபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பிரணவ், 4ஆம் வகுப்பு படிக்கும் பிரிதுஷா ஆகிய இருவரும் மூளைக்கு பயிற்சி எடுத்து பல்வேறு சாகசங்களை செய்து வருகின்றனர். கண்ணை கட்டி சைக்கிள் ஓட்டுதல், ஓடு உடைப்பது, ஓவியம் வரைதல் உள்ளிட்ட சாதனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கிளாஸ் பேர் பிரெயின் ஃபோல்ட். பிரெயின் ஃபோல்ட் மீன்ஸ் ஜப்பான் ஸ்டைல் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே முதல்ல இப்பதான் வந்திருக்குது. இந்த கிளாஸ்ல வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், அப்புறமேல் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் அவ்வளவுதான் பண்ண வச்சாங்க. வெறும் ஒரு 2 days கிளாஸ் தான், 18 days எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. இந்தியாவில் தோன்றிய எண்ணற்ற கலைகள் வேறு நாடுகளுக்கு சென்று உருமாறி மீண்டும் இங்கே வந்துள்ளதாக பெற்றோர் கூறுகின்றனர். இப்பயிற்சி ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாக கூறினர். பிரெயின்ல வந்து லெஃப்ட், ரைட், சென்டர் 3 இருக்கு. அதுல நம்ம எப்பவுமே வந்து லெஃப்ட், ரைட் 2 யூஸ் பண்றோம். அந்த சென்டர் பிரெயினை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அதுலதான் இது ஒர்க் ஆகுது.
அதனால இவங்க கண்ணை கட்டிட்டு 5 புலன்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்னு தான் முதல்ல சொன்னது. அதுல கண்ணை கட்டிக்கிட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணி இதை கொடுக்கறாங்க. இதை கொடுக்கறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வருது. அப்புறமேலு மனதை ஒருநிலைப்படுத்த முடியுது. பிள்ளைகள் நல்ல நம்ம முதல்ல இருந்ததோட இப்போ உற்சாகமா இருக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிட வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான் அந்த பிராக்டிஸ் செய்ய சொல்றாங்க. அது தொடர்ந்து நம்ம 45 டேஸ் செஞ்சுட்டோம்னாலே அது அந்த ட்ரைனிங் நமக்கு நல்லா லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேசத்துல இருந்து தான் இது ஜப்பான் போய் திரும்ப ஜப்பான்ல இருந்து தான் இப்போ இவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. யோகா இது கூட சம்பந்தப்பட்டதுதான். இது அவங்க மெடிடேஷன் தான் இவங்க சொல்லி கொடுக்கறதும் அவங்க மெடிடேஷன் தான் சொல்லி கொடுக்குறாங்க. மெடிடேஷன் பிளாக் டார்க் ரூம்ல மெடிடேஷன் பண்றது. அதனாலதான் அந்த கண்ணை கட்டிக்கிட்டு அவங்க அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால அது ஒருமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 3 அடுக்கு பகுதிகளாக அமைய பெற்ற மனிதனின் மூளையில் வலது புறமுள்ள மூளை அதிகளவும் இடது புறமுள்ள மூளை குறைந்தளவும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதற்கு சரிசமமான பயிற்சிகளை தருவதே இந்த மூளை பயிற்சி பள்ளிகளின் பணியாக இருக்கின்றன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.